अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड चैनल। அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனல் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சுவரொட்டி கிரேவி அல்லது மண்ணீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கல்லீரல் மண்ணீரல்லாம் நம்ம சமைக்கும் போது கவுச்சி ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. நாம் இப்போ செய்கிறது அந்த மாதிரி இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது. நான் இன்றைக்கி 400 கிராம் மண்ணீரல் எடுத்திருக்கேங்க. இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றும் போது மேலாக இருக்கிற அந்த ஜவ்வு அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 100 கிராம் மண்ணீரலில் பார்த்தீங்கன்னா 40 மில்லிகிராம் அயன் இருக்குங்க. நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் B12 விட 6 மடங்கு அதிகமாக இருக்குதான். ஜென்ஸ்க்கு பர் டே 10 to 15 மில்லிகிராம் தேவைப்படுதுங்க. இதே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20 மில்லிகிராம் தேவைப்படும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விமன்ஸ்க்கு வந்து 27 மில்லிகிராம் தேவைப்படும். ஆனால் இதில் 100 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இதில் 5 கிராம் ஃபேட்டும் 130 கேலரிஸும் இருக்குங்க. நம்ம ஒரு ஃபேமிலிக்கு மொத்தத்துக்கும் செய்யும் போது இது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சோடனே இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மேலாக இருக்கிற அந்த ஜவ்வுலாம் ஈஸியாக உரிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எல்லா பீசஸையும். இந்த மேலாக இருக்கிற அந்த மெலிஸ் ஜவ்வை வந்துட்டு நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா சாப்பிடும்போது குக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து ரப்பரியாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி மேலாக இருக்கிற அந்த தின் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது ஈஸியாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள் இந்த பீசஸில் எல்லாத்துலேயும் எவ்வளோ ஜவ் வந்திருக்குண்டு இது எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டுடலாம். இப்போது இந்த மண்ணீரல் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம வாயில் கடிக்கிற மாதிரி பைட் சைஸில் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி கட் பண்ணி வச்சாச்சுங்க. இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மீடியமாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான ஸ்டீல் குக்கர்னு எடுத்துருக்கேங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் கடாயில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுறேங்க. இப்போ நம்ம இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாங்க. லேசான கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த மண்ணீரல் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். மைல்டாக பரட்டி விட்டுக்குங்க. இந்த கிரேவிக்கு முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த மிளகு சீரகத்தூள். இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இப்போ நம்ம கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா கிரேவி பதத்தில் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவரொட்டி கிரேவி மண்ணீரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாடு மட்டும் இல்லைங்க, தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இது வந்து அயன் பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீமோக்ளோபின் வந்துட்டு இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ், ஜிங்க், செலனியம் எல்லாமே இருக்கனால மசில் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இம்யூனிட்டி வந்து நல்லா டெவலப் பண்ணுது. இதில் விட்டமின் B2, B3 அண்ட் விட்டமின் C, பாஸ்பரஸ், காப்பர், ஃபோலேட்னு எவ்வளவோ இருக்குங்க. இவ்வளோ ஒரு சத்தான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.